இன்னைக்கு நாம அன்னை மரியாள் உடலோடு விண்ணகம் சென்றார்களா இல்லையா அதை பத்தி தான் பார்க்க போறோம். பைபிள் அதுக்கு டைரக்டான ரெஃபரன்சஸ் இல்லை. ஆனா இன்டைரக்டா பார்க்கும் பொழுது திருவெளிப்பாடு புத்தகத்துல 11:19 நம்ம வாசிக்கிறோம், விண்ணகத்தில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டதுன்னு. அதுக்கு அடுத்த வேர்சஸ் நம்ம பார்க்கிறோம், விண்ணகத்தில் ஒரு பெண் ஒருவர் காணப்பட்டார் என்று. அப்ப அந்த உடன்படிக்கை பேழை யாரு, அந்த பெண் யார் என்று பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் தான் புதிய உடன்படிக்கை பேழை என்ற வீடியோவை நம்ம பார்த்திருக்கிறோம். அன்னை மரியாள் தான் அந்த உடன்படிக்கை பேழையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பாடல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், உமது வல்லமையுள்ள பேழையுடன் நீர் விண்ணகத்திற்கு எழுந்தருள்வீராக. இயேசு விண்ணகம் செல்லும் பொழுது புதிய உடன்படிக்கை பேழையான அன்னை மரியாளோடு தான் விண்ணகத்திற்கு செல்வார் என்று திருப்பாடல் நமக்கு அறிவிப்பு கட்டுகிறது. சர்ச் ஃபாதர் செயின்ட் அகஸ்டின் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, இறைமகன் இயேசு தன்னுடைய பிறப்புக்கு அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டது போல தன்னுடைய விண்ணேற்புக்கும் அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார் என்று. அன்னை மரியாளின் 4 கோட்பாடுகளில் ஒன்றான அன்னையின் விண்ணேற்பு, இதை போப் பையஸ் XII 1950 ஆண்டு நவம்பர் 1 உலகம் அனைத்திற்கும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறார். அவர் அங்கீகரிக்கும் பொழுது சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, அன்னை மரியாள் தன்னுடைய மீட்பு பணியை மண்ணகத்தில் முடித்துவிட்டு விண்ணகத்தில் அதை தொடர்வதற்காக எடுத்து செல்லப்பட்டார் என்று ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபாத்திமா நகரில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கும் பொழுது சூரியனை போல் பிரகாசமாக காட்சி கொடுக்கிறாங்க. தியாலஜிக்கலா பார்க்கும் பொழுது உலகத்தையே படைத்த பரமனை தன்னுடைய உதரத்தில் சுமந்தவள் அன்னை மரியாள், அதுவும் பாவமே இல்லாமல் சுமந்தவள். அவர்கள் எப்படி அழிந்து போகக்கூடிய இந்த மண்ணகத்தில் விட்டுவிட முடியும்? அன்னை மரியாளின் விண்ணேற்பு எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது, இயேசு இறந்து 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். அந்த மீட்பு பணியில் அன்னை மரியாளுடைய துல்லியமான பங்கேற்பை இந்த விண்ணேற்பு குறிக்கிறது. அன்னை மரியாளின் விண்ணேற்பு நமக்கு மீட்பு உண்டு, நமக்கு உயிர்ப்பு உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறது. அதனால கிறிஸ்துவை நம்ம முழுமையாக பின்பற்றி உயிர்ப்பு என்னும் இறுதியை பெறுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். சரிங்களா?